நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றத சொல்றேன். ஆர்த்தி மோகித் அப்படின்ற மாதிரி ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இதை தாண்டி இப்ப ஆர்த்தி பிரெக்னண்டா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில ஆர்த்தி இவங்களோட தோழியான நிஷாக்கு ஒரு உதவி செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அந்த உதவி தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறுது. என்ன மாதிரியான பிரச்சனையா மாறுச்சுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஆர்த்தி மோகித் தம்பதியை தான் நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப ஹாப்பியா ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆர்த்திக்கு இப்ப பெருசா சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. மோகித் தான் முழு சொந்தம். மோகித்தை இவங்க பயங்கரமா லவ் பண்றாங்க. மோகித்தும் ரொம்ப லவ் பண்றாரு. மோகித் ஆபீஸ்ல என்ன நடந்தாலும் சரி அடுத்த நிமிஷம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுவாரு. ஒய்ஃபுமே எதையுமே உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க. பொண்ணை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில ஆர்த்தி திரும்பி பிரெக்னண்டா இருக்காங்க. இது ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா ஹஸ்பண்ட் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இந்த வாட்டி ஒரு பையன் பிறந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆர்த்தி மார்க்கெட்டுக்கு போகும்போது இவங்களோட முன்னாள் ஃப்ரெண்டை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டோட பேரு நிஷா அப்படின்றது. இவங்க 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க போல. நிஷா ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்றது ஆர்த்திக்கு தெரியல. இவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சாங்கல்ல, அப்ப நிஷாவோட வீட்டுக்குலாம் இவங்க அடிக்கடி போவாங்க. 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். நிஷா சோகமா இருக்கிறத பார்த்தோன்னே ஆர்த்தி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது சாதாரணமா நிஷா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு சோகத்தை வச்சிருக்காங்க அப்படின்றது ஆர்த்திக்கு தெரியுதுல்ல. என்னடி ஆச்சு, நம்ம காலேஜ் படிச்ச டைம்ல அவ்வளவு ஜாலியா பேசுவ, இப்ப என்ன சோகமாவே இருக்க, எதனால என்கிட்ட சொல்லுன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமா நிஷா அவங்களோட விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா நிஷாவும் ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுல இருந்து தொடர்ச்சியா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். காதலிச்ச அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் பறிச்சிருப்பாரு. அதாவது இவங்க கல்யாணத்துக்காக போட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல சண்டை போட்டு நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே கேஸுன்னு கடைசி 6 மாசமா அலைஞ்சிருப்பாங்க. அம்மாவும் இவங்களுக்காக அலைஞ்சிருப்பாங்க. அதாவது நிஷாவோட அம்மாவும் இவங்களுக்காக அலைஞ்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல டைவர்ஸ் ஆயிருக்கும். அதை நினைச்சுதான் பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க. அதாவது லைஃபே இப்படி மாறிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கும் போது நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ஆறுதல் சொல்றாங்க. அதாவது நிஷாவை அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர வைக்கணும்னு ஆர்த்தி நினைக்கிறாங்கல்ல. நீ அப்பப்ப என் வீட்டுக்கு வேணா வா, என் வீடு பக்கத்துல தான் இருக்குன்னும் போது அப்படியான்ற மாதிரி நிஷா ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா நிஷாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைலாம் இல்ல. ஆனா ஆர்த்திக்கு 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கால, நீ அப்பப்ப என் வீட்டுக்கு என் பொண்ணை பார்த்தனா விளையாண்டனா உனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் குறையும்ன்ற மாதிரி சொல்லும் போது சரி நான் வரேன்ற மாதிரி நிஷாவும் ஏத்துக்கிறாங்க. நிஷா என்ன பண்றாங்கன்னா இப்பெல்லாம் ஆர்த்தியோட வீட்டுக்கு வராங்க. ஆர்த்தியோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. மனசு கொஞ்சம் லேஸ் ஆகுது. ஏன்னா இப்ப ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்கல்ல. இப்ப இந்த சின்ன பொண்ணு கூட விளையாடும் போது இவங்களோட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அடிக்கடி இப்ப ஆர்த்தியோட வீட்டுக்கு வராங்க. மோகித்தை பொறுத்த வரைக்கும் காலையில வேலைக்கு போறாருன்னா ஈவினிங், அதாவது ஒரு 6 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே வருவாரு. இந்த மாதிரி இப்ப இந்த கேப்ல தான் நிஷா மேக்சிமம் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும் போதும் நிஷா இருக்காங்க. என்ன ஏதுன்னும் போது நீங்க தான் அந்த நிஷாவான்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா ஒய்ஃப் ஆர்த்தி சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நிஷான்னு ஒரு ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கா, அதனாலதான் வீட்டுக்கு எல்லாம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருமே ரெகுலரா வராங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. கேஷுவலா இவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இருக்கும் போதும் ஈவினிங்க்கு மேலேயும் வந்துட்டுலாம் இருக்காங்க. அதே மாதிரி சனி ஞாயிறு ஹஸ்பண்ட் வீட்டுல தானே இருப்பாரு. அந்த டைமும் நிஷா வந்துட்டு இருக்காங்க. நிஷா சகஜமா மோகித்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தி இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. சாதாரணமா அவ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிதான் எடுத்துக்கிறாங்க. ஆனா போக போக எப்ப பாரு அவங்க க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க பசங்க கிட்ட. அதாவது அங்க பொண்ணு விளையாடும் போது பக்கத்துல இருந்து பேசுறது வேற, இதை தாண்டி தனியாலாம் போய் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆர்த்திக்கு பெருசா பிடிக்க மாட்டேங்குது. அது என்னன்னா நம்ம ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட் என்னடானா எப்ப பாரு நம்ம ஹஸ்பண்ட் மோகித்துக்கிட்டே பேசிட்டு இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்களுக்கு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்க இல்லாத சமயமும் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க இல்லைன்னு தெரிஞ்சோம் நிஷா கிளம்பி போகாம வீட்டுல மோகித்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆர்த்திக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, நிஷா நீ அதுல இருந்து வெளியே வரணுன்றதுக்காக நான் வீட்டுக்கு எல்லாம் வர வச்சேன். ஆனா நான் இல்லாத நேரமும் நீ வீட்டுக்கு வரனா அது எனக்கு சரியா படல நிஷா. இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வராத, நம்ம வெளியே வச்சு சந்திச்சுக்கலாம், வெளியே வச்சு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நிஷாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்பத்துல இருந்து நிஷா வீட்டுக்கும் வரதில்ல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம தான் தேவையில்லாம ரொம்ப யோசிச்சிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி ஆர்த்தி நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் திருட்டுத்தனமா சந்திக்கிறது தெரிய வருது. அதாவது வெளியே வச்சு மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வந்தோன்னா பயங்கர பிரச்சனை பண்றாங்க ஆர்த்தி.
அது என்னன்னா வந்து நான் உங்களை எவ்வளவு நம்புறேன், நீங்க எப்படி வெளியே வச்சு அவளை சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி மோகித் கிட்ட சண்டை போடும் போது நிஷாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 3 பேருமே தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து இவரு என்ன சொல்றாருன்னா, எங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு மாதிரி ஏற்பட்டது, அது கொஞ்ச நாள்ல காதலாவும் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது காதலா மாறிடுச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குங்க, இன்னொன்று குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னும் போது எப்படின்னு தெரியல, உன் கூட நான் ஹாப்பியா தான் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப நிஷா தான் எனக்கு சரியான ஜோடின்ற மாதிரி எனக்கு தோணுது, அவ கூட வந்து பழகிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நிஷாவும் என்ன மன்னிச்சிடா ஆர்த்தி, நாங்க எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல, எங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஆர்த்தியால ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு மூளை குழம்பி போயிருச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க உட்காந்து பேசினா சரியாயிடும், இவளை அனுப்பிட்டு நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல ஆர்த்தி நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களால ஏத்துக்க முடியல, பயங்கரமா இந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீ தனியா உட்காந்து யோசிச்சனா நான் சொல்றதுல இருக்கிறத புரிஞ்சுப்ப, நான் சொல்ற விஷயத்துல இருக்க அர்த்தத்தை புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா சட்டுன்னு ஒரு ரூம்குள்ள தள்ளி கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்திட்டு நம்ம இங்க இருக்க வேணாம் நிஷா, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா வந்து அவங்க தனியா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இருக்க வேணான்னு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அதாவது நம்ம வந்து நிஷாக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சோம், நிஷாவை வீட்டுக்கெல்லாம் வர வச்சது பெரிய தப்பா போயிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து பேசி பழக ஆரம்பிக்கும் போது நிஷாவாவது நிறுத்தி இருக்கணும், இல்ல என்னோட தோழியோட கணவர் நீங்க, நான் உங்ககிட்ட பேசுறது ஒரு எல்லையை தாண்டதெல்லாம் தப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கணும். இவ்வளவு சொல்லாம நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை 2 பேருமே சேர்ந்து பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க வர மாதிரியே தெரியல. சரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயா அவங்க வர மாதிரியே தெரியல. அவங்க என்ன நம்மளை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் நிஷா இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிஷாவோட அம்மா இந்த இடத்துக்கு தேடி வந்துடுறாங்க. ஏன்னா நிஷா வந்து அடிக்கடி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறன்ற மாதிரிலாம் சொல்லுவாள். அதனால நிஷாவோட அம்மா தேடி வரும்போது இவங்க லாக் ஆயிருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே கதவை தட்டிட்டு இருக்காங்க. தரங்கன்னு அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுமே திறந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது உங்க பொண்ணு என்னோட லைஃபையே காலி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நிஷாவோட அம்மாக்கு எல்லாமே தெரிய வருது. ஐயோ அவ லைஃப் கஷ்டத்துல முடிஞ்சு ரொம்ப கஷ்டத்துல இருந்தான்னு நினைச்சா இப்ப உன் லைஃபை இப்படி பண்ணிட்டாலேம்மா, என்னம்மா என் பொண்ணு இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மோகித் நம்ம கிட்ட வரமாட்டாரு அப்படின்றது இவங்களுக்குமே தெளிவா புரிஞ்சிருது. இதுக்கப்புறம் நம்ம கூட அவர் வரமாட்டாரு, அவ கூட தான் நிஷா கூட தான் இருக்க போறாருன்றது தெரிஞ்சிருது இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி ஆர்த்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிஷாவோட அம்மா இருக்காங்கல்ல, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் வீட்டுக்கு வேணா வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த நிஷாவோட அம்மா என்ன வேலை தெரியுமா பண்றாங்க, அப்பளம்லாம் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அவர் மட்டும் போனது இல்லாம பொண்ணையும் நீயே பாத்துக்கோ, பொண்ணு எனக்கு வேணாம், நாங்க 2 பேர் கிளம்ப போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல பொண்ணை இவங்க தான் பாத்துக்கணும், வயிற்றுல இருக்க குழந்தைய இவங்க தான் பாத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நிலைமையில நிஷாவோட அம்மா சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா நிஷா வந்து அம்மாவை அம்போன்னு விட்டுட்டு அவங்களோட லைஃபை பார்க்கணுன்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. போன் மூலியமா மட்டும்தான் இவங்க கிட்ட பேசுறாங்க. நாங்க இங்க இருக்கோம், நாங்க இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல வர மாட்டோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் போன் மூலியமா அப்பப்ப பேசுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும்ன்றது ஆர்த்திக்கு தெரிஞ்சிருது. ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல, நிஷாவோட அம்மாவை இவங்க அம்மா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிஷாவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பளம் ரெடி பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே நானுமே கூட இருக்கேன், நம்ம இதை டெவலப் பண்ணலான்ற மாதிரி கூட வேலை எல்லாம் பாக்குறாங்க. முதல்ல வந்து கூலி வேலை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் தான் லாபம் கிடைக்குது, நம்மளே சொந்தமா இந்த விஷயத்த பண்ணா என்னன்ற மாதிரி நிஷாவோட அம்மா கிட்ட பேசுறாங்க. நிறைய பிளான் எல்லாம் போடுறாங்க, ஒரு பிராண்டை கிரியேட் பண்றாங்க, நிறைய சப்ளை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலங்கள் ஓடிட்டு இருக்கு. பொண்ணையும் நல்லா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில வந்து பையன் பிறந்துடுறான். அதாவது பையன் பிறந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னார்ல, பையன் தான் பிறந்திருக்கான். ஹஸ்பண்ட் ரீச் பண்ணலான்னு பார்த்தா ரீச்சே பண்ண முடியல. சரி பேச்சுவார்த்தை லெவல்லையாவது டச்ல இருக்கலாம்னு பார்த்தா ரீச்சே பண்ண முடியல, நம்பர் எல்லாம் மாத்தி இருக்காரு போல. இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. அந்த சைடு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே ஒத்துமையா தான் இருக்காங்க, அதுல எல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. நிஷாவும் மோகித்தும் ரொம்ப ஒத்துமையா தான் அவங்களோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்ல. அவங்களுமே ஒரு குழந்தைய பெத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா குழந்தை உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது, அதாவது அந்த ப்ராசஸே நடக்க மாட்டேங்குது. நிஷா வந்து மார்க்கெட்ல வந்து தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது யாடகடமா ஒரு வண்டி இடிச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க கால்ல பலத்த அடிபட்டுது. உடனே ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போறாங்க. அதே சமயம் வந்து மோகித்துக்கு இந்த தகவல் தெரிய வருது. மோகித்தும் அந்த இடத்துக்கு வராரு. காலை வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு, அதாவது கால் இதுக்கப்புறம் செயல்படாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏத்துக்கவே முடியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி நிஷாவை வந்து நம்ம திரும்பி பழையபடி கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய செலவு பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்கிறவர் தான், பயங்கரமா சம்பாதிக்கிறவர்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம ஆர்த்தி வந்து நிறைய சிக்கனப்படுத்துவாங்க. நிஷா அப்படிலாம் கிடையாது, அன்னன்னைக்கு செலவை பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க, ஆடம்பரமா செலவு பண்ணிருப்பாங்க, சந்தோஷமா ஒரு லைஃபை லீட் பண்ணிருப்பாங்க.
இப்ப சேவிங்ஸ்னு பெருசா எதுவும் இல்ல, இவருமே கடன் கிடன்னு நிறைய வாங்குறாரு. இப்ப ஒய்ஃபுக்கான ட்ரீட்மெண்ட், நிஷாக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல, இதுல கொஞ்சம் கடனாளியா மாறிடுறாரு. ஏன்னா கடன் வாங்கியிருப்பாரு, அதை அடைக்க முடியாம கடனாளியா மாறிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, முன்னாள் ஒய்ஃப் ஆர்த்தி என்ன பண்றாங்கன்னு தெரிய வருது. அவங்க பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது இல்ல. அவங்க கிட்ட உதவி கேட்டா என்ன நினைக்கிறாரு, இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் கம்ப்ளீட்டா முடியல, இன்னமும் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுதுல, நம்ம முன்னாள் ஒய்ஃபு கிட்ட போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. முன்னாள் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேருமே தான் வராங்க. ஆர்த்திக்கு பயங்கர கோவம் வருது. திரும்பி இவங்களை பார்க்கும்போது கூட கோவம் வருது. ஏன்னா இந்த 3-4 வருஷத்துல கூட குழந்தைங்களை பார்க்க கூட வராம இருந்தார்ல, அதெல்லாம் நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்கும் போது இவருமே அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நிஷாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லா காசும் செலவாயிருச்சு, இப்ப நான் கடனாளியா இருக்கேன், உன் சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்களுக்கு பயங்கர கோவம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்மளோட முன்னாள் கணவர், இதை தாண்டி முன்னாள் ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இவங்களுமே சரி நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி அவங்க 2 பேரும் கொஞ்சம் டேக் கேர்லாம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பயங்கர கோபம் இருக்கு. ஆனா பழி வாங்கி என்ன ஆக போகுது, இப்ப ஓரளவுக்கு டச்லயாவது அவர் இருக்கணும், அதாவது நம்ம குழந்தைக்கு அவர் தான் அப்பா, டச்ல கொஞ்சமாவது இருந்தாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவருமே நான் அப்படியே விட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஆர்த்தி கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேர் தான் ஜோடியா இருக்காங்க, ஆர்த்தி தனியா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க இருக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.